அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர். எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படின்னு நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார், முன்னாள் முதலமைச்சர், அவங்க இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகிற செவ்வாய்க்கிழமை வருகை தர்றாங்க. ஏற்கனவே சனிக்கிழமையாக இருந்துச்சு, 2 நாள் தள்ளி 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. காரைக்குடிக்கு வர்றாங்க, திருப்பத்தூருக்கு வர்றாங்க, சிவகங்கைக்கு வர்றாங்க, தொகுதி மக்களை சந்திக்கிறாங்க. அவர் அந்த இயக்கத்தோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1973 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு எல்லா தொண்டர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் திக்கட்டு நின்றாங்க. வழி தெரியாமல் அடுத்த தலைவர் யார் நம்மளை வழிநடத்தி போக போகிறாங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அப்போ எடப்பாடியாருங்கிறவரை இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அதிமுக அந்த கட்சி தொண்டர்களுக்காக கொடுக்கப்பட்டவர் தான் எடப்பாடியார். புரட்சி தமிழருங்கிற ஒரு பட்டம் கூட அவருக்கு இருக்குது. அவரோட சாதனைகள் என்னன்னு பார்க்கணும்ல. திடீர்னு இவ்வளவு பிரம்மாண்டமான வரவேற்புகள், ஃப்ளெக்ஸ் என்ன, பேனர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலாகலமாக ஒரு திருவிழா மாதிரி அவருடைய வருகை இருக்குது அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதாவது 2021 அவர் ரொம்ப ஈஸியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க விடலை. அவருடைய அந்த கொங்கு மண்டலம்ங்கிற அவருடைய பகுதிகளில் எல்லாம் பார்த்து நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 65 எம்எல்ஏவுக்கு வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சவர் எடப்பாடியார். அது அவர் என்னமோ அப்போத்தையும் அவர் அரசியலில் என்ட்ராகிறது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க கிடையாது. 1989 சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிச்சவங்க 27 எம்எல்ஏக்கள் புரட்சி தலைவி அம்மா வாங்கினாங்கல்ல, அதில் ஒரு எம்எல்ஏவே இந்த எடப்பாடியார். அப்போ அவர்களுடைய பின்னணி வலுவாக பலமாக தான் இருக்குது. அப்போ இவர் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளரை உருவாகிட்டாங்க. இப்போ அவங்க மக்களை சந்திக்க வர்றா. இந்த 4 ஆண்டு கால ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள்